பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ கீழே எந்த வீடியோ போட்டாலும் ஒருத்தர் ஒட்டுமொத்தமாக ஒரே தகவலை 4-5 கமெண்டாக பதிவு பண்ணிட்டு இருக்காரு. நான் அவருக்கு ரிப்ளை பண்ணி 2-3 தடவை ரிப்ளை பண்ணி அவர் கவனிக்கல. தொடர்ச்சி அவர் அதே கேள்வி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கார். ஸோ அவருக்காக நம்ம இந்த வீடியோ வெளியிட்டுருக்கலாம். என்னன்னா, இப்போ ரீசெண்டாக இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கு பணம் தரலை அப்படின்னு அவங்க அந்த கமெண்ட்ல சொல்லியிருக்காரு. என்னன்னா 2026 அதாவது 1 லட்சம் வீடுகள் கட்டப்படுவதற்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த வீடை நாங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எங்களுக்கு அதிலிருந்து ₹1 கூட பணம் கிடைக்கல. இது எப்படி நாங்கள் அணுகுவது அப்படிங்கிற கேள்வி தான் அவங்க முன் வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ பழைய அரசாங்கம் கிட்டத்தட்ட 2030க்குள்ள ஒரு 8 லட்சம் வீடுகளை தமிழ்நாட்டில் கட்டி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோட கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை துவங்கினாங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அந்த பயனாளிகளுடைய தேர்வு நடைபெறும். கிராம சபாவில் வச்சு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஸ்கீமு. அதில் கிராமப்புறங்களில் சரியான பயனாளிகளை தேர்வு செய்து அந்த கிராம சபாவில் அந்த பேர் பட்டியல் வைப்பாங்க. அதை கிராம சபா ஒப்புதலுக்கு அங்கீகரித்ததுக்கு அப்புறம் அந்த பயனாளியுடைய பட்டியல் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்கள் யார் முன்னுரிமையின் அடிப்படையில் அவர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி தான் நடைமுறை. 2024-25 காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு கிராம சபாவில் அஜெண்டா வச்சுருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2024-25 ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கிற வீடுகள் அந்த ஊராட்சி ஒன்றிய வாரியாக கிராம ஊராட்சியில் நடந்த அந்த கிராம ஊராட்சி ஒட்டுமொத்த தகவலையும் நம்ம கேட்டிருந்தோம். அதில் கடலாடி கொடுத்துருந்தாங்க, திருவாடனை கொடுத்துருந்தாங்க, கமுதி கொடுத்துருந்தாங்க, பரமக்குடி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இத்தனை பயனாளியோட பேர் பட்டியல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த பயனாளியோட பேர் பட்டியலை வச்சு இவங்களுக்குலாம் வீடு கொடுத்தாச்சா இல்லையாங்கிறத நம்ம கேட்கல. அதோட நம்ம பயனாளி பட்டியல் வாங்கணுங்கிறத விட்டுட்டோம். ஆனால் இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அந்த பட்டியலை வச்சு சரியான எலிஜிபிள் நபர்களுக்கு இந்த தேர்வு செய்யப்பட்ட நபர்களுடைய பெயர்கள் அடிப்படையில் இந்த வீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறதாங்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னு இந்த சகோதரர் இந்த கேள்வி எழுப்பின நிமித்தம் நமக்கு ஒரு எண்ணம் உருவாயிருக்கு. ஏன் கேட்குறீங்கன்னா, முந்தைய அரசு கொண்டு வந்த திட்டத்தை இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லார் மத்தியிலையும் ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்து கொண்டிருக்கு. அந்த மகளிர் உரிமை திட்டம்லாம் அதில் எந்த தங்கு தடை இல்லாமல் அடுத்த தொடர்ந்து பணத்தை அவங்க போட்டுட்டாங்க. அதே மாதிரி இந்த பெண் பிள்ளைங்க படிக்கிற அந்த கல்லூரியில் படிக்கிற புதுமை பெண் திட்டம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணலாம், அதெல்லாம் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான அன்றாடம் மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்கள்லாம் நான் ஸ்டாப் அது தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டே இருக்கு. ஆனால் இப்போ இவங்க சொல்லும்போது இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை இன்னும் வரைமுறைப்படுத்தி வெளியிடுவாங்களா, அல்லது இதுக்காக புதிய நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மறுபடியும் மறுபரிசீலனை செய்யப்படுமாங்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை. ஆனால் அரசாங்கம் இந்த திட்டத்தை முந்தைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் பயனாளிகள் தற்போது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பணம் வரலை அப்படிங்கிற அந்த தகவலை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. ஓகே, இதுக்கு எப்படி நம்ம தீர்வு காண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்டிஐ மூலம் தான் தகவலை கேட்க முடியும். ஆல்ரெடி உங்கள் ஏரியாவில் எத்தனை வீடுகள் ஒதுக்கீடு செஞ்சப்பட்டிருக்காங்க, இப்போதைக்கும் தற்போது எத்தனை வீடுகள் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, கட்டப்பட்டு கொண்டிருக்க வீடுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதா, அந்த நிதி எப்போது விடுவிக்கப்பட்டது, எத்தனை வீடுகளுக்கு நிதி முழுமையாக விடுவிக்கப்பட்டது, பகுதி எவ்வளவு விடுவிக்கப்பட்டது, இதெல்லாம் உங்கள் ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ள உங்கள் ஊராட்சி சம்பந்தமாக தகவல் கேட்கணும்னா ஒரு ஊராட்சி மட்டும் தகவல் வேணாலும் கேட்டுக்கலாம். இல்லை ஒட்டுமொத்த ஊராட்சிக்கு தகவல் வேணாலும் நீங்கள் ஆர்டிஐ பயன்படுத்தி என்ன செய்ய முடியும்னா நீங்கள் கேட்க முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒன்று. அதே சமயத்தில் உங்களுக்கு பணம் வரலை அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அந்த கூட்டம் நடத்தும் போது வாரம் திங்கக்கிழமை மணிக்கு அந்த மண்டை பெட்டிஷன் நடத்தும் போது நீங்கள் நேரடியாக போய் இந்த மாதிரி வீடு கட்ட சொல்லி ஒர்க் ஆர்டர் என் கையில் கொடுத்து ஒர்க் ஆர்டர் இருந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பேஸ் பண்ணலாம். அதை மேற்பண்ணி இந்த மாதிரி இது வரைக்கும் எங்களுக்கு பணம் வரலைங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம்னா நேரடியாக கலெக்டர்கிட்ட போய் ஒரு மனு என்ன செய்யலாம் கொடுத்து அங்கே இருக்கிற ஊர வளர்ச்சித்துறை அலுவலருடைய கவனத்திற்கு நீங்கள் இங்கே கொண்டு சென்றீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நேற்று தஞ்சாவூர் பகுதியிலேருந்து ஒரு ஐயா வந்திருந்தாங்க. அவங்க அதாவது ஓய்வு பெற்ற மத்திய அரசுடைய அலுவலர். அவங்க நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க, அவங்க பையில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் நேரில் சந்திக்கணும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம காலம் சூழ்நிலை இருந்தாலும் அவர் சந்திக்க முடியல. நான் ஃபோனில் சொல்லுங்கள் எதாக இருந்தாலும் பேசுவோம். இல்லை நிறைய டாக்குமெண்ட்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன், உங்களை நேரில் பார்த்துலாம் காட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மாதிரி நேற்று வந்தாங்க. நேற்று ஒரு பையன் நிறைய ஆவணம் கொண்டு வந்தார். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சு. அதில் ஒன்று இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்திலவா நம்ம பார்க்க முடிஞ்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பயனாளிகள் அப்படின்னு சொல்லி அந்த பேர் பட்டியல் வெளியிடறாங்களா, அந்த பயனாளிகள் அந்த ஊராட்சியில் எப்படி தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிசை வீட்டு பயனாளிகளுக்கு தான் முன்னுரிமை வழங்க வேண்டும் இந்த திட்டத்தின் அடிப்படையில். அதுதான் இந்த ஜியோவோட முக்கியமான நோக்கம். அப்போ சரி, குடிசை வீடுனா என்ன பண்ணுறது? ஏற்கனவே வீடு வாசம் வச்சிருக்கவங்கலாம் குடிசை வீட்டுக்கு எங்கே போகிறது? அவன் இல்லீகலாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து வீடு ஏற்கனவே இருக்குது, மாடி வீடோ அல்லது ஓட்டு வீடோ ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, பக்கத்து யாரோ ஒருத்தன் ஒரு குடிசையில் இருக்குன்னா அப்படின்னா, அவன் இல்லாத நேரம் பார்த்து அவன் வீட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு இது என் வீடு தான் சொல்லி ஃபோட்டோ எடுத்து, இவர் குடிசை வீட்டில் வசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட காட்டினார். பாருங்க, இவனுக்கு வீடு இங்கே இருக்குதுங்க, ஆனால் இவன் இந்த வீட்டில் போய் நின்று எடுத்திருக்கிறான், இந்த வீட்டு உரிமையாளர் வேற அப்படின்னு அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை தாண்டி இன்னொரு அல்டிமேட் விஷயம்லாம் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வைக்கப்பொருளை வந்து ஒரு பெரிய படுதாவை விரித்து அந்த படுதாவுக்கு பின்னாடி ஒரு நிற்க வச்சு அந்த படுதா விரிச்சிருக்கிறத வந்து வீடு அப்படின்னு சொல்லி வைக்க போகிற பின்னாடி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவையும் காட்டினார். பார்த்தீங்களா எவ்வளவு வந்து எலிஜிபிள் உள்ள நபர்களுக்கு இந்த திட்டம் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டினார். உண்மையிலே அதை பார்க்கும்போது வேதனையாக ஒரு பக்கம், நகைச்சுவையாக ஒரு பக்கம் இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டம் வந்து 2024-25 கொண்டு வந்து இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் அப்படின்னு பார்த்தா இந்த கூரை வீட்டில் இருக்கிறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, அதாவது தகுதியான பயனாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த நிலம் வந்து வச்சிருக்கணும், அது ரொம்ப முக்கியம், பட்டா அவங்க பேரில் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ஒருவேளை புறம்போக்கு நிலத்தில் நீங்கள் ஒரு குடிசை போட்டு வசிக்கிறீங்க அப்படின்னா அந்த புறம்போக்கு நிலத்தில் ஆட்சேபனை இல்லை அப்படின்னா நீங்கள் வருவாய்த்துறைகிட்ட இருந்து சான்று வாங்கி என்ன செய்யலாம்னா அதிலே வந்து கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியற்ற பயனாளிகள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குது. உங்களுக்கு ஜியோ வேணா அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை வந்து பொறுமையாக நீங்கள் வேணா பார்த்துக்கலாம். தகுதியற்ற பயனாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காங்கிரீட் வீடு வச்சிருக்கிறவன், ஓட்டு வீடு வச்சிருக்கிறவன், ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டிருக்கிறவன், மாடி மேலே கூரை அமைச்சு வச்சிருக்கிறவன், அவன்லாம் வந்து தகுதி இல்லாதவனா இருக்கிறான் அப்படிங்கிறத அதிலே சொல்லிட்டு இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அரசு பணியாளர்கள், ஒரு பொது நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, உள்ளாட்சி பணியாளர்கள், அது மத்திய அரசுடைய பணியாளர்கள், இப்படி பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு செய்யக்கூடாத அந்த லிஸ்ட் ஒன்று இருக்கு. அதில் இருக்கும் பணி செய்கிறவங்கலாம் நீங்கள் இந்த இதில் வந்து பட்டியலில் வரவே முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இந்த பயனாளிகள் தேர்வு செய்யும் முறை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த tnrt.dngo.in இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போய் பார்த்தோம்னா கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகே, இதை யார் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் முன்ன இருந்தார், அவர் இருந்த காலத்தில் தான் தேர்வு செய்த பட்டியல் கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர், அதாவது ஒன்றிய பொறியாளர், மண்டல துணை வட்டாட்சி அலுவலர், ஒன்றிய மேற்பார்வையாளர், கிராம ஊராட்சி வார்டு மெம்பர், குடிசை வீடுகள் பட்டியல் அந்தந்த கிராம ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெற வேண்டும். இந்த 6 பேரும் சேர்ந்து தான் வந்து ஒப்புதல் வழங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு வீட்டோட கட்டமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 சதுர அடியில தான் ஒரு வீடு கட்டப்படணும்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா 300 சதுர அடியில தான் அந்த வீடு இருக்கணும். 60 சதுர அடிக்கு பார்த்தீங்கன்னா தீப்பிடிக்காத பொருட்களை கொண்டு பயனாளி விருப்பத்திற்கு கட்டப்பட கூரை அல்லது வந்து ஹாஸ்பிட்டல் சீட் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நீங்க ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க அமைச்சிக்கலாம். ஆனால் 300 ஸ்கொயர் ஃபீட்ல கண்டிப்பா வந்து நீங்க வீடு கட்டணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஒரு வீட்டின் அளவு தொகை பார்த்தீங்கன்னா 3.50 லட்சம் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுல பொறுப்பா பார்த்தீங்கன்னா அழகு தொகையின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை ஒரு திட்டத்தின் ஒரு வீட்டுக்கு 90 மனித சக்தி நாட்களும் கழிப்பறைக்கு மனித சக்தி நாட்கள் மடங்கும். மேலும் கழிப்பறை பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 அதுல வந்து வந்துடும். வீட்டின் பணி மேற்கொள்ளப்படும் விவரங்கள் அந்த ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் இந்த திட்டத்தின் செயலாக்க பணி ஒப்படைக்கப்படுகிறது. எல்லாம் கவனிச்சிருக்குங்க. இது யாரு மேற்பார்வை பண்றா அப்படின்னா அந்த ஊராட்சி ஒன்றியத்தின் வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் இந்த திட்டத்திற்கு வந்து செயலாக்கத்துக்கு முறையா வந்து ஒப்புதல் வழங்குறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா ஒன்றிய மேற்பார்வையாளர் இதுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 3 கட்டமாக இந்த வீடுகளுக்கு வந்து பில்லு வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. ஓகேவா, இந்த ஜீவம் வந்து உங்களுக்கு வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன் தமிழ் வேணும்னாலும் தமிழ் இருக்கு, ஆங்கிலம் வேணுமா ஆங்கிலம் இருக்கு, நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். உங்க ஏரியாவில் இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கு, உங்களுக்கு பணம் கிடைக்கல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மேற்கொண்டு ஆர்டிஐ பயன்படுத்தி நீங்க தகவல்களை அரசுகிட்ட கேட்டு நீங்க உங்களுக்கான அதாவது என்ன சொல்றது அப்படின்னா உங்களுக்கான சலுகைகளை அல்லது உரிமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு மாதிரி வேணும் அப்படின்னா ஆர்டிஐ மாதிரி எங்களுக்கு எழுத தெரியாங்க, நீங்க ஏற்கனவே இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டம் தொடர்பாக ஒரு பட்டியல் வாங்கி ஆர்டிஐ போட்டு அதை மாதிரி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி வேண்டுமானாலும் நான் வந்து கடலூர் மற்றும் திருவாடனை மற்றும் பரமக்குடி அந்த அந்த ஒன்றியங்களில் நான் வாங்கியிருக்கிற அந்த ஆர்டிஐ தகவல்கள் வேணா இதில் இணைச்சிருக்கேன், எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைஞர் கனவு இல்ல திட்டம் தொடருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய இருக்குது. ஓகே, இந்த திட்டம் தொடர்ந்தால் மகிழ்ச்சி, ஏன்னா மக்களுக்கு எந்த விதம் பாதிப்பு இல்லாமல் நடத்துவாங்க நினைக்கிறேன். பட்ஜெட் அறிவிக்கும் போது கண்டிப்பாக இதற்கான சொல்யூஷன் எல்லாம் தீர்வுகள் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு கூடிய ஒருவேளை பட்ஜெட் வந்து நம்முடைய புதிய அரசாங்கம் வந்து அறிவிப்பாங்க என்று நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருக்கோம். மீண்டும் நிலத்தோடு வேற சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.